கோகுல், உனக்கு சீக்கிரம் தெரிய வரும். அனிதா, எப்படியோ நானும் தப்பிச்சாகணும். கோகுல், அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அனிதா, நான் மாட்டினா உங்களுக்கும் ஆபத்து தான், அதை நல்லா நினைவில் வச்சிருங்க. கோகுல் அவள் தாடையை கிள்ளி, நீ என்னை பயப்படுத்துற இல்ல? அனிதா ஆபத்தை உணர்ந்தாள். என்ன செய்ய போறீங்க? கோகுல் ஒன்றுமே இல்லை என்று சிலரை அழைத்து அவளுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு நிம்மதியா இரு என்று அவளை தட்டி கொடுத்து, ஹைவே ரோட்டில் விடுங்கடா இவளை என்று சொல்லி கிளம்பினான். அனிதா அப்போதுதான் உணர்ந்தாள், இன்றோடு வாழ்க்கை முடிந்தது என்று. இந்த வாழ்க்கையில்தான் ரொம்ப நேசித்த அபியுடன் வாழ முடியவில்லை. அண்ணன் வெறுத்துவிட்டான். பணம் காசு இல்லை, கேவலமான சாவு தனக்கு என்று நினைத்து அந்த ஊசியில் ஏற்றிய மருந்தின் வீரியத்தில் தள்ளாடினார். அவளை வேனில் போட்டுக்கொண்டு ஹைவே ரோட்டில் வேகமாக சென்றார்கள். ஒரு இடத்தில் தள்ளிவிடப்பட்டாள். பின்னால் வந்த சரக்கு லாரி ஏறியது. அனிதா உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்து போனாள். கவிதா அபி ஆபீஸ் வந்தாள். அபியோ தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். ஒரே சோகம். அபி, சோகமெல்லாம் ஒன்றுமில்லை. நேற்று வரைக்கும் நல்லாவே இருந்து திடீர்னு அவளை ஹாஸ்பிட்டல்லேருந்து அவளை யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தான் தகவல் வந்தது. கடத்திட்டு போகலை. அப்போ அவளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கூடத்தான் போயிருக்கா. அப்புறம் எப்படி ஆக்சிடெண்ட்? அபி, அவளுக்கு ஞாபகம் மறந்து போச்சுன்னு சொன்னது பொய்ன்னு தெரியுது. அவள் யார் கூட சேர்ந்து என்னோட வாழ்க்கையில் விளையாடினா? எதுக்காக இப்படி செய்தா? இப்போ அவளுக்கு என்ன ஆனது? ஆக்சிடெண்டா இல்லை கொலை செய்யப்பட்டாளா? கவி, கண்டுபிடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அபி, அவளோட பிரேதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கு. உங்கள் அம்மாவுக்கு தகவல் சொல்லியாச்சா? கவி, இல்லை, ஆனால் பயமாக இருக்கு. எப்படி அவங்க இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. அபி, சந்தோஷ்? கவி, கேள்விப்பட்டதிலிருந்து பதற்றமாகவே இருக்கான். 26 வருஷம் தங்கச்சியா கூடவே வளர்ந்தவள். என்ன பண்ணுவான்? அவனை பார்க்க சங்கடமாக இருக்குன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்கள் அதுக்கு மேலே சோகத்தில் இருக்கீங்க. அபி, அவளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் முழுசாக எனக்கு தெரியக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மற்றபடி அவள் இறந்தது என்னோட மனசை பாதிக்கலை. அவளோட கெட்ட எண்ணம் அவளுக்கு கெட்டதாக முடிஞ்சிடுச்சு. கவி, இப்போ நாம் போய் அம்மாவுக்கு தகவல் சொல்லிட்டு அப்பா எங்கே இருக்காங்க அவருக்கும் தகவல் சொல்லணும் இல்லையா? அபி, அவருக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ உங்கள் அம்மாவை பார்க்க போகலாம். கங்கா வீட்டில். அம்மா, கவிதா அழைத்தாள். கங்கா கதவை திறக்க அவளை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டாள். அம்மா, ஏன் இப்படி இழைச்சி போயிட்டீங்க? கங்கா, எனக்கு யார் இருக்கா? காடு வாங்குது, வீடு போங்குது. அனிதாவை ஒரு முறை கண்குளிர பார்த்துட்டா எனக்கு மனசு சந்தோஷமாக போய் சேர்ந்துடுவேன். கவிதா, அம்மா, அது தயங்கினாங்க. என்ன சாப்பிடுற? நீ ஏற்பாடு செய்த அம்மா தான் என்னோட இருக்கு. பணம் காசு என்கிட்டே கேட்கறது இல்லை. அந்த அம்மா சாப்பாட்டுக்கு செலவை பார்த்துக்குது. நான் ஜன்னலை பார்த்துக்கிட்டு வாழ்நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று தன்னுடைய தினப்படி வாழ்க்கையை பற்றி புலம்ப கவிதா வந்த வேலையை கவனித்தாள். அம்மா, அனிதாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. கங்கா நெஞ்சை பிடித்து கொண்டாள். அவளுக்கு ஒன்றும் ஆகலதானே? கவிதா, அவ இப்போ உயிரோட இல்லை. கங்கா அப்படியே தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். கங்காவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் பிண வரைக்கு முன் நிற்க சில ஃபார்மாலிட்டியுடன் அனிதாவின் பிணத்தை வாங்கி கொள்ள சந்தோஷ் முறைப்படி சடங்குகள் செய்ய முன்வந்தான். கங்கா சம்பவத்தை கேள்விப்பட்டது முதல் அழுது கொண்டே இருந்தாள். அந்த நேரம் புவனா கங்காவை கட்டி கொண்டாள். கங்கா அவளை தள்ளிவிட, புவனா, அக்கா இன்னுமா என்மேல் கோபமா இருக்கே? அபியும் கவிதாவும் இந்த காட்சியை கண்டு எதுவும் பேச மறந்தனர். கங்கா, எந்த உரிமையில் என்னை பார்த்து பேச வந்தே? என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட. கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா உன்னோட இடத்துல நான் இருந்திருப்பேன். இப்படிப்பட்ட பரிதாபக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்க மாட்டேன். புவனா, அக்கா. கங்கா, என்ன அக்கா, என் கூட பிறந்தியா என்ன? என்னோட வாழ்க்கையை தட்டி பறிச்சிட்ட. இன்னைக்கு என்னோட நிலையை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு போ. புவனா, என்னை மன்னிச்சிடுங்க.
ஆனால் உங்களை கேலி செய்ய வரலை. உண்மையில் உங்களை பார்த்து பரிதாபத்தில்தான் வந்தேன். கங்கா, இப்படி என்னை கண்டவங்க எல்லாம் பரிதாபப்படுற நிலைக்கு கொண்டு வந்துட்டியே அனிதா. நீ எழுந்து வா. இங்கே இருக்கிற யாரும் வேண்டாம், நாம போயிடலாம். இங்கே நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சுயநலவாதிகள். இதோ இந்த புவனா பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்னை பொண்ணு பார்க்க வந்த ஆட்களை மறித்து மயக்கி கல்யாணம் செய்துக்கிட்டா. இதோ இந்த சந்தோஷ் உன் மூலமாக பணம் வந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு கவிதான்னு தங்கச்சி கிடைச்சதும் உன்னை விட்டு போயிட்டான். இதோ இந்த கவிதா, அவளை ஆளாக்க நான் என்னவெல்லாம் சிரமப்பட்டிருப்பேன். ஆனால் உன்னோட காதலனை கல்யாணம் செய்துக்கிட்டு போயிட்டா. இந்த பெரிய மனுஷன் அபிமன்யு தான் ரொம்ப நாள் காதலிச்ச பொண்ணை திடீர்னு மறந்துட்டு கல்யாணம் செய்துக்கிட்டவளை நினச்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு நாம் புழங்கிட்டு தூக்கி போடுற எச்சில் இலை மாதிரி. இவங்களோட தேவை முடிஞ்சதும் நம்மை தூக்கி போட்டுட்டாங்க. பார்த்தாயா? மனதில் இருந்த வேதனையை, வருத்தங்களை அழுதே வடித்தார் சந்தோஷ். அனிதாவின் சடங்குகளை முடித்தான். சில நாட்களுக்கு பிறகு கவிதா அண்ணா என்று சந்தோஷை மென்மையாக அழைத்தாள். சந்தோஷ் அவள் அருகே அமர்ந்து, என்னடா கங்காமா சொன்னாங்க இல்லே ஒரு விஷயம், அது பற்றி. சந்தோஷ் அவள் என்ன கேட்க வருகிறாள் என்று புரிந்து கொண்டு, அனிதாவோட 8வது வயசில் அப்பா அம்மா 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. நான் 15 வயசு பையன். எங்கள் குடும்ப தொழில், கணக்கு வழக்கு எல்லாம் அப்பாவோட ஃப்ரெண்ட் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார். நான், அபி, பரணி 3 பேரும் நண்பர்கள். அனிதா என்னோட சுத்துவா. ஆனால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவளுக்கு அபி மேலே கொஞ்சம் ஈர்ப்பு இருக்குன்னு. ஆனால் அபிக்கும் அவ மேலே காதல் வரும்னு நாங்கள் நினைக்கலை. எங்களுக்கு யாரும் இல்லை. என்னோட குடும்பம்னு சொன்னால் நானும் அனிதா மட்டும்தான். நான் அவளோட காதலை எதிர்க்கலை. ஆனால் அதுக்கு சரியான நேரம் வரணும்னு சொல்லி 2 பேருக்கும் ரொம்ப நெருங்கி பழக தடை சொல்லி இருந்தேன். எங்கள் குடும்பமும் வசதியான குடும்பம்தான். ஆனால் நிர்வாகம் சரியில்லாமல் தொழில் நொடிஞ்சு போச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அனிதா காணாமல் போகும் முன் ஒரு சம்பவம் நடந்தது. சில நாட்கள் முன் நம்ம கம்பெனி இனிமே முன்னேற முடியாதுன்னு ஒரு நிலை வரும்போது நான் உதவிக்காக அபிக்கிட்டே போனேன். அபியும் அவங்க அப்பா கிட்டே பேசிட்டு சொல்லறேன்னு சொன்னான். ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருந்தேன். ஆனால் அவன் எனக்கு பதில் சொல்லவே இல்லை. நானும் அனிதாவும் பேசிட்டு இருக்கும்போது நான் அவகிட்டே சொல்லிட்டேன், நாம் இனிமே இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கை வாழ முடியாது. நான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நானும் நீயும் வெளியே எங்காவது போயிடலாம். என்னால் சம்பாதிக்க முடியும். நல்லா சம்பாதிச்சு உன்னை சந்தோஷமாக காப்பாற்றி நல்ல மனுஷனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் நான் அபியை தான் நான் காதலிக்கிறேன்னு சொன்னான். நான் உதவி கேட்டதுக்கே திரும்பி பார்க்கவில்லை. அதனால் நம்ம நிலை புரிஞ்சிக்கிட்டு அவன் உன்னை ஏற்றுக்க மாட்டான். அவனை பற்றிய கற்பனைகளை கலைச்சிடுன்னு சொன்னேன். அவள் அழுதாள். பணக்காரங்க நம்மை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால் அபியும் உன்னை ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் அழுதுகிட்டே எங்கேயோ போனாள். அடுத்த 2வது நாள் அவள் மூலமாக எனக்கு பெரிய தொகை கிடைச்சது. நான் ஏற்றுக்க மறுத்தேன். அவள் பிடிவாதமாக என்னால் பணக்கார வாழ்க்கையை விட்டு நீ சொல்லும் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்லி பணத்தை தர வேண்டியவங்களுக்கு அவளே வர வச்சு தந்துட்டா. அப்புறம் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவள் யார்கிட்டே வாங்கினாலோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும்னு வெறியோடு உழைச்சி அந்த பணத்தை பெருக்கணும்னு முடிவு செய்தேன். ஆனால் அடுத்த 2வது நாள் அவளும் அபியும் விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவ இறந்துட்டதா முடிவு செய்யப்பட்டது. ஆனால் எனக்கு அபி மேலே வெறுப்பு மட்டும் அப்படியே தங்கிடுச்சு. கவிதா மூச்சு சத்தம் கூட வெளியே வராமல் சந்தோஷ் சொல்லியதை கேட்டாள். அண்ணா, அனிதா யார்கிட்ட பணம் வாங்கினான்னு உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்ததா? சந்தோஷ், தெரியலை கவிதா. இதில் என்னமோ குழப்பம் இருக்கு. யாரோ நம்ம குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாமல் புகுந்து நம்மை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷ், எதை வச்சு சொல்லற? கவிதா, ஒரு பொண்ணு
திடீர்னு அவ்வளவு பணம் எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? ஆனா அடுத்த 2வது நாளே எப்படி அபிக்கும் அவளுக்கும் விபத்து நடந்தது? அண்ணா, நீ இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் செய்து பார்த்தியா? சந்தோஷ்: இல்லை, ஆனா அனிதா இறந்துட்டான்னு தெரிஞ்சதுமே அனாதையா விடப்பட்டேன். எதுவும் யோசிக்கலை. கவிதா: எங்க சீஃப் ரிப்போர்ட்டர் கூட சொன்னார் அனிதா இறந்திருக்க வாய்ப்பில்லைன்னு. அதுபோல அந்த கடத்தல் சம்பவத்துக்கும் கோகுலுக்கும் சம்பந்தம் இருக்கலாம்னு சொன்னார். என்னோட சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை கோகுல் நீங்க பிரச்சனையில் இருக்கும்போது உங்களுக்கு பணம் கொடுத்து அபியை கொல்ல அனிதாவோட உதவி கேட்டு இருக்கலாம்னு. சந்தோஷ்: தெரியலை கவிதா, ஆனா அவளோட கெட்ட எண்ணத்தை பார்த்தால் அவ என்ன வேணும்னா செய்வான்னு நல்லா தெரியுது. நீயும் குழந்தையும் பத்திரமா இருக்கிறது எனக்கு போதும். கவிதா: உத்ரா, நேத்ரா 2 பேரையும் எப்போ இங்கே கூட்டிட்டு வர போறீங்க? சந்தோஷ்: உன்னோட விஷயம் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லு, அப்புறம் குழந்தைகளை அழைச்சிட்டு வரதை பத்தி யோசிக்கலாம். கவிதா: அபி என்னை புரிஞ்சுக்கிட்டார், ஆனா நான் இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷ்: அவனை வச்சு டார்ச்சர் பண்ண போறேன்னு சொல்லு. கவிதா: மறுபடியும் இந்த நிலை எனக்கு வரக்கூடாது. அதுக்குத்தான் இந்த நேரம் எடுத்துக்கிறேன். அவர் என்னை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், அதான். சந்தோஷ்: நான் என்னோட மருமகள்களை பார்க்காமல் இருக்க முடியாது. அதனால நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த தேவாவை உன்னோடவே இருக்க சொல்லுறேன். கவிதா: அண்ணா, மாயா விஷயம்? சந்தோஷ் கவிதாவை நெருங்கி அணைத்து: குட்டி, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் போதும். எப்போ என்னோட தங்கச்சி சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு உறுதியா தெரியுதோ அப்போ அவளை பற்றி பேசிக்கலாம். கவிதா: ஒரு முறை அவகிட்டே கொஞ்சம் பேசிட்டு போயேன், இல்லைனா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவா. சந்தோஷ்: சரி குட்டி, ஆனா நீ ஏன் என்னை அவகிட்ட விற்க முடிவு பண்ணினே? கவிதா: ஏன்னா அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. சந்தோஷ்: வர சொல்லு. கவிதா: தேங்க்ஸ் அண்ணா என்று அவனை அணைத்து முத்தமிட்டு ஃபோனை தேடி ஓடினாள். ஃபோனில் மாயாவிடம் உன்னை உன்னோட ஆளு பார்க்கணும்னு சொல்லறார். மாயா: எப்போ, எங்கே? கவிதா: வீட்டுக்கு வா. மாயா: இப்போ உடனே வரேன். மாயா சந்தோஷுடன் நிறைய பழகியிருக்கிறாள். அவனுக்கு பிடித்த நிறத்தில் புடவை அணிந்து ரொம்ப நாளாக தள்ளி வைத்திருந்த அச்சம், மடம், நாணம் போன்ற பெண்ணுக்கு உண்டான எல்லா குணங்களையும் எடுத்து தன்னுடன் பொருத்தி கொண்டு அழகிய பெண்ணாக சந்தோஷ் வீட்டில் வந்து நின்றாள். கவிதா: என்ன வேணும்னே எங்க அண்ணனை மயக்க இப்படி வந்தியா? மாயா: ஆமாம், எங்கே இருக்காரு? கவிதா கை காட்டி அந்த ரூம் என்றதும் மாயா அதை நோக்கி சென்றாள். சந்தோஷ் மாயாவை பார்த்து கொஞ்சம் மயங்கி நின்றான். என்ன, ஏதோ பார்க்கணும்னு சொன்னியாமே? சந்தோஷின் குரலில் கொஞ்சம் நடுங்கி: சார், கொஞ்சம் பயப்படுத்தாதீங்க. சந்தோஷ் பொறுமையாக என்ன சொல்லணும்? மாயா தைரியத்தை வர வைத்து கொண்டு: சார், ஐ லவ் யூ. சந்தோஷ்: வேற எதுவும் சொல்லணுமா? மாயா: சார், நான் சொன்னதை தெளிவா கேட்டீங்களா? சந்தோஷ் அவளை நெருங்கி வந்து: எனக்கு என்ன செவிடா? மாயா அவனின் அருகாமையும் கூடவே அவனின் கோபமான வார்த்தையும் கேட்டு பயத்தில் தடுமாறினாள். வாய் உளறி திக்கி சொல்ல வந்ததை முழுவதும் விழுங்கி கண்ணில் கண்ணீர் வர விழித்தாள். சந்தோஷ்: எனக்கு ரொமான்ஸ் வராது. என்னை எதுக்கு லவ் பண்ணுறேன்? மாயா: பிடிச்சிருக்கு. சந்தோஷ்: என்ன? மாயா: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷ் அவளை விட்டு நகர்ந்தான். எதுக்கு இப்போ திக்கிட்டு இருக்கே? என்னோட வாழ்க்கை கவிதாவை சார்ந்துதான் இருக்கும். அவ சிரிச்சா நான் சிரிப்பேன், அவ அழுதா நான் அழுவேன். எல்லாத்துக்கும் காரணம் என்னோட தங்கச்சி பல வருஷமா கஷ்டத்துல இருந்திருக்கா. ஆனா நான் சந்தோஷமா வசதியா வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். அதனால மனசுல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. மாயா: என்னால புரிஞ்சுக்க முடியுது. சந்தோஷ்: என்னோட தங்கச்சி புருஷனோட வாழ மாட்டேன்னு முடிவெடுத்துட்டா அப்புறம் நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன், அவளோட இருந்துடுவேன். மாயா: தெரியும். சந்தோஷ்: எப்படி தெரியும்? சரி, கொஞ்ச நாள் கழிச்சு இதை பற்றி பேசலாம். மாயா: சார், உங்களுக்காக காத்திருப்பேன். சந்தோஷ் அவள் அருகில் வந்து: நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். மாயா: சரி சார். சந்தோஷ்: எல்லாத்துக்கும் தயாரா பதில் வச்சிருக்கே என்று அவள் இடையை பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான்.
இதை சற்றும் எதிர்பார்க்காதவள் கண் கொட்டாமல் விழிக்க, என்னோட தங்கச்சிக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அதுக்கு தான் இது. சரி, நீ போ.